ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். லாஸ்ட்டு சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஜீ குடும்ப விருதுகள் 2025 அதுக்கான மெயின் ஈவெண்ட் ஷூட்டிங் வந்து போச்சு. ஸோ அதில் நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஒரு இடத்துல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த ஒரு அழகான குட்டியான அவ்வளோவா கிளியராக தெரியாது அந்த ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஈவெண்ட்டில் நமக்கு செலிபிரிட்டிஸ் கிட்டேருந்து கிடைச்ச ஒரு சில அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதயம் சீரியல், அதுக்கப்புறம் அண்ணா சீரியல். ஸோ இந்த செலிபிரிட்டிஸில் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணியிருந்த அப்டேட்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கார்த்திக்கோட ஒரு அழகான அப்டேட் இது தான். ஸோ ஒரு கூட்டமான ஒரு வீடியோவில் லைட்டாக அவர் தெரிஞ்சிருந்தார். அதை மட்டும் ஜூம் பண்ணி உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த ஒரு வீடியோவை. ஸோ பாருங்கள் எப்படி இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் கார்த்திக் ராஜ் ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ மொத்தமாக 6 அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. டிஆர்பி அதிகம், ஆஃப்டர்நூன் சீரியல் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டாங்க. லைக் விஜய் டிவி மாதிரி இவங்க வந்து எல்லாருக்குமே எல்லா சீரியலுக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருக்குமே ரெகக்னைசேஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஈவெண்ட்டை தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ப்ரீ ஈவெண்ட்டுமே வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது மெயின் ஈவெண்ட்டில் அவங்க வியர் பண்ணியிருந்த காஸ்டியூம் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க செலிபிரிட்டி சைட்லேருந்து. அதுதான் உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்காங்க எல்லாருமே, செம்ம கார்ஜியஸாக சூப்பராக இருக்காங்க. அதுவும் அந்த ஈவெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு யார் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுவாங்க இல்லையா, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார்த்திக் எனக்கு வேண்டான்னு சொல்கிறது, அண்ணா சீரியல் மெர்ச்சி அண்ணா எனக்கு வேண்டான்னு சொல்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கும் ரீசன் சொன்னது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓரளவு அந்த ஈவெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் பூ வச்சு விடுறது, ஸோ தூக்கினது, அதுவும் நம்ம இதயம் சீரியல் ஹீரோ இருக்கார் பாருங்கள், வேறு லெவலுங்க அவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 3 சீரியல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் வந்து ஒரு சீரியல் வந்து ரொம்ப வருஷம் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசியிருப்பாங்க. எல்லாருமே வந்து டேலண்ட் தான், இது எல்லாமே முக்கியம். அது ஆனந்த் பார்த்திங்கன்னா நேர்த்தலை நிற்கும் அண்ட் டெய்லி 2 சீரியலாக கண்டினியூஸாக ஒரே சீரியலாக ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நம்ம மாறி அவரை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பராக ஒரு ஆக்ட் பண்ணுற ஒரு பர்சன், ரொம்ப இயல்பாக ரொம்ப அழகாக நடிப்பார். ப்ராம்ப்ட் எதுவுமே இல்லாமல் அதை பற்றியுமே ஒவ்வொருத்தரை பற்றியுமே அழகாக பேசியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திகை பற்றி சொல்லும்போது கேஷுவலாக நடிப்பார். அதை நடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னே அது பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அது அவ்வளோ கேஷுவலாக நடிப்பார். அது எல்லாமே திறமை நம்ம கார்த்திக்கோடது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் பற்றியுமே அண்ணா சீரியல் ஹீரோ நம்ம மிர்ச்சின்னா வந்து பேசியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம கார்த்திக்கோட ஒரு குட்டியான வீடியோலேருந்து ஒரு குட்டியான கிளிப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.